or to find the perfect water. Experience water like never before. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999. ராமானுஜருடைய டெக்ஸ்ட் வந்து கிடைச்சது. ராமானுஜர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனரியாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பாரதியார் வந்து பண்ண ஒரு வேலையை அதுக்கு முன்னாடியே அவர் வந்து பண்ணியிருக்காரு. வைணவ சிலையை வந்து ஒரு முகமதியர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டெல்லியில் வச்சுக்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு திருப்பி வாங்குறதுக்காக வந்து ராமானுஜர் வந்து இங்கே இருக்கிற பறையர்களை தான் பாதுகாப்பாக கூட்டின்னு போயிருக்காரு. இப்போ அசோகனை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், அசோகன்ற பேர் வந்து இன்னும் வந்து தலித் கிராமங்கள் இருக்குது. பௌத்தத்தை ஏற்றுக்கினால்தான் ஓகே. இதில் அசோகன் வந்து வைணவத்துக்கு அழைப்பாங்க, ஆனால் அவன் போகாமல் திரும்பவும் பௌத்தத்துக்கு அவன் வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்றதா தான் இந்த கதாபாத்திரமாக நான் வந்து வடிவமைச்சிருப்பேன். உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கற்பனை. திருப்பத்தூரில் ஒரு பௌத்த பெரியார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து கேஜிஎஃப்ல வேலை செஞ்சுட்டு அதில் வர சம்பளத்தில் அந்த ஊர் பொம்பளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஜாக்கெட் வாங்கி கொடுத்தது வந்து ஒரு ஆமாம் ஒரு சான்று இருக்குது. மற்ற துணை நடிகைகள் எல்லாருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைமாக அதை போடுறப்ப என்ன உணர்வு கிடைக்குமோ அதை வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க. எக்ஸலண்ட்டாக அதை பார்த்துட்டு வந்து விமர்சனம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டாங்க. அது ஒரு விரசமாக இருக்குது. ஆரத்தி கேரக்டருக்கு மாளவிகா மோகனன் எப்படி மைண்டில் வந்தாங்க? லுக் டெஸ்ட் பண்ணுறப்போ வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வரலன்னா விட்டு போகாமல் வந்து அந்த செட்டில் வந்து கிட்டத்தட்ட இது இருந்து அவங்க வந்து கொம்பை சுற்றி கையெல்லாம் வீங்கி போய் அவங்க அப்படி கை நீட்டினாலும் உதறும் அவங்களுக்கு. ஆனாலுமே அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தது இருக்குதுல்ல. வன்மத்தை எப்படி ஆற்றலாம் மாற்றுறது? சரி, வன்மத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்சம் இந்த மொழியை சிம்பிளாக மாற்றிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு அனிதாலேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, மொழி தான் புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனையாக இருந்தது. அந்த மொழி புரிஞ்சுக்க பிரச்சனையாக இருக்குது. எல்லாருமே வந்து லைவ் ரெக்கார்டிங்னால தான் புரியல. அது கிடையாது. லைவ் ரெக்கார்டிங் ரொம்ப இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில். ஆனால் படமே பார்க்காம பிடிக்குதுன்னு எழுதுறதுக்கும் படமே பார்க்காம இந்த படத்தை வந்து காலி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறதுக்கும் ஒரு மூமெண்ட்டாக செயல்பட்டது வந்து எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. தீண்டாமை அப்படின்றது வந்து நவீனமாக மாறிருக்கு அப்படின்றத இன்றைக்கி இருக்கிற கிராமங்களில் போனாலே இருக்கிற வந்து அங்கே இருக்கிற டீ ஷாப்பில் போனாலே இதை வந்து புரிஞ்சிக்கலாம். ஏன் அங்கே வந்து பேப்பர் கப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னு கிராமங்களில் பொதுவாக. ஆனால் இவனுக்கு வந்து அந்த இன்றைக்கி மாடர்னாக ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டார்பக்ஸில் போயிட்டு ஏன் பேப்பரை கொடுக்கலவோ அங்கே தீண்டாமை கடைபிடிக்கிறான். இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. முற்போக்காக பேசுகிற இவர்களும் வந்து இப்படி இந்த அணியில் இணைஞ்சிக்கிட்டு எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, இந்த சப்போர்ட் இருக்குது அந்த சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு உன்னால் நான் சொல்கிறேன், உன்னால் ஏதோ ஒரு சின்னதை நிரூபிக்க முடியுமா? பாரதிராஜா சார் வந்து இருக்கார்ல, அவர் இப்பவும் மேடைக்கு வந்து எண்ணினிய தமிழ் மக்களே அப்படின்னு பேச ஆரம்பிச்சா ஒரு கிளாப்ஸ் வரும். அந்த கிளாப் வரும்போது அவர் மெதுவாக ஒரு ஸ்மைல் பண்ணுவார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இது என்ன யோசிப்பீங்க அப்படின்னு. இந்த படத்துல விக்ரம் அவர்கள் அந்த குதிரையில வர்ற சீன் இருக்குல்ல, வெள்ளைக்கார ட்ரெஸ் போட்டு குதிரையில வர்ற சீனுக்கு யூஸ்வலா அப்படி ஒரு சீனை நம்ம எப்படி எடுக்கணும்னா அந்த குதிரைக்கு காலுக்கு ஷாட் வைக்கலாம், மியூசிக் பயங்கரமா போடலாம், எப்படி வேணா அதை காமிக்கலாம். அது ஒரு பயங்கரமான ஒரு சீனுங்கிறதுனால அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளா ஒரு லாங் ஷாட் அவர் அப்படியே வராரு. வரும்போது தேட்டர்ல ஒரு பயங்கரமான கிளாப் வந்துச்சுல்ல, மொத்த பேரும் கைத்தட்டுற ஒரு சீன். அந்த கைத்தட்டுறதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது படத்துக்கான கைத்தட்டலா எனக்கு தோணலை. ஆக்சுவலி அந்த படத்தை அந்த சீனுக்கான கைத்தட்டலையும் தாண்டி இது ரஞ்சித் அவர்களுக்கு விழுற ஒரு கைத்தட்டலா எனக்கு தோணுச்சுல்ல. அந்த கணம் நீங்களும் தேட்டர்ல பார்த்துருப்பீங்களே ஆடியன்ஸோட, உங்களுக்கு மைண்ட்ல என்ன தோணுச்சு? ஆக்சுவலி அது வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி தான் வச்சுங்களேன். ஸோ அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ எனக்கு இப்போது அந்த படத்தை வந்து நான் ஜாங்கோ அன்சைனில் வந்து ஒரு ஷாட் இருக்கும். அந்த கருப்பணம் இளைஞனை வந்து அவர் பிடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு வெள்ளைக்காரில் ஸ்ட்ரீட்டில் போகிறப்போ அவங்க குதிரையில் ஏறி அப்படி வருவான், எல்லாரும் நின்று அப்படி பார்ப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த படத்தில் தங்கலான் வந்து இப்படி ஒரு காட்சியில் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்தேன். யோசிச்சப்போ தான் வந்து என்னன்னா, சரி ஓகே, ஒரு வெள்ளைக்காரன் நம்புகிற ஒரு ஆள் அவன் வந்து உடனே ஒரு விஷயத்த கொடுத்து நீ வந்து இப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு மக்களை கூட்டுவான், மக்களோட நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு ஆளாக மாறணும். அண்ட் தங்கலானும் வந்து தான் அதாவது வரியில் வந்து போன தன்னுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு ஒரு புது மனிதனாக திரும்பி வரான். அப்படி வரப்போ வந்து அவருடைய தோற்றம் வந்து இப்படி ஒரு மாறுதலுக்கு மாறி இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறப்போ, அண்ட் வந்து வெறுமனே தோற்றம் மட்டுமே இல்லை, அங்கே ஒரு மிராசுக்கு எதிராக அவன் வந்து அப்படி நிற்கிறது தான் வந்து அதில் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன்.
மிராஸுக்கு எதிராக எப்படி வேணாலும் நிற்கலாம். ஆனால் மிராஸுக்கு எதிராக ஒரு குதிரையில் ஒரு வெள்ளைக்காரன் மாதிரி வந்து ஒரு தோரணையில் வந்து நிற்கிறது வந்து ஒரு அதிகாரத்துக்கு எதிரான ஒரு குறியீடாக நான் வந்து அந்த காட்சியை வந்து நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு பெரிய ஜம்ப் தான் ஆக்சுவலி. அந்த ஜம்பை வந்து அந்த காட்சியில் நிகழ்த்தி காட்டினது, ஆடியன்ஸ் கொண்டாடினது, அது எடுக்கிறப்ப எனக்கு ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி அந்த வந்து செம சூப்பராக இருந்தது. எல்லாமே சேர்ந்து ஞாபகத்துக்கு. ஆமாம். அபிஷியலாவே அங்கே தங்கத்தை தேட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து ஒரு 90ஸ்லேருந்து 1890லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 40 வருஷம் ரொம்ப சீரியஸாக வேலை செஞ்சாங்க. நம்ம மக்கள்லாம் போனாங்க அங்கே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டது. ஒரு பெரிய வரலாறு இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி ரத்தம் சதையும் அந்த வரலாறு இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரஞ்சித் அவர்கள் ஒரு படம் எடுக்க போறாரு தங்கலான் இப்படிங்கிற படம் அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஏரியாவை தான் நீங்க பயங்கரமா எடுப்பீங்க அப்படின்னு தோணுச்சு. நம்ம கிரியேட்டர் கிடையாதுல்ல, வெளியே ஒரு கணிப்பு அனுமானம். உங்களுக்கு எந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஏரியா கொண்டு வரோம், நடுவில் ஒரு பீரியட் கொண்டு வரோம், இது ஒரு மூணு விஷயத்தை கவர் பண்ணணுங்கிறது இது எப்படி ஆரம்பிச்சது ஐடியா? இந்த ப்ராசஸ் டிஸ்கஷன்ல வந்துச்சா இல்ல யோசனை? அதுதான் டிஸ்கஷன். நான் ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சது வந்து என்னன்னா, இது ஒரு தங்கம் தேடுற மக்களை பத்தின ஒரு படம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி தோணுனவனே தங்கம் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்றது வந்து ஒரு தேடுதல் மூலமாக தான் கிடைச்சிருக்கும். உடனே வந்து இது ஒரு ஜேர்னி படமாக மாறுது. இந்த ஜேர்னி படம் வெறும் தங்கத்தை தேடுறது மட்டும்தானா இல்லை வேற என்னன்னா, தங்கம் தேடுற மக்கள் யாரு, தங்கத்தை யார் எடுத்து கொடுத்தாங்க, அந்த மக்களுக்கு என்ன டிமாண்ட் இருந்தது அந்த டைம்ல, ஏன் வந்து வெள்ளைக்காரங்க இந்த மக்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கு. ஸோ அந்த அரசியல் காரணங்கள் என்னன்னா வந்து தங்கத்தை கண்டெடுப்பதற்காகவே இல்லை, இந்த மாதிரியான சுரங்க தொழில் ரொம்ப கடினமான உழைப்பாளிகள் யாரு அப்படின்றதுல அவனுக்கு சில ஐடியாஸ் இருந்தது. இந்த மாதிரியான மக்கள் தான் வந்து இவங்க தான் வந்து இந்த மாதிரியான கடின உழைப்பை வந்து செலுத்துறவங்க, நிலத்தை பண்படுத்தியவர்கள், நிலத்தை வந்து சீர்படுத்தியவர்கள் தான் இவர்கள் கடினமான உழைப்பாளிகள்னு சொல்லிட்டு அவன் நம்பியிருக்கிறான். ஸோ அந்த மக்களை வந்து அவன் வந்து கூப்பிட்றான். ஸோ அந்த மக்கள் ஏன் வெள்ளைக்காரன் நம்பி போகணும்? வெள்ளைக்காரன் நம்பி போகிறது வெறுமனே வந்து அடக்குமுறைக்காக மட்டும்தானா? அப்படி இல்லைன்னா வேற என்ன காரணத்துக்காக அவங்க வேலை தேடி போயிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து இங்கே சமூகத்தில் இருக்கிற சாதி சிக்கல்கள், இதில் வந்து இந்த பண்ணை அடிமைத்தனம், இதுல இருந்து விடுபட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த வேலைகளை குடிபெயர்றதுல வந்து அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு மைக்ரெண்ட் ஆகிறத வந்து அவங்க வந்து விரும்பி தான் அந்த வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. ஏன் அப்படி மைக்ரேட் ஆகணும்? ஏன்னா அவங்க தங்களுடைய நிலங்களை விட்டு ஏன் போகணும்? ஏன்னா தங்களுடைய நிலங்களாக இல்லாமல் இருந்திருக்கு. அந்த இடம் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சுதந்திரத்தை கொடுக்காம இருக்கு. ஸோ அப்போ வந்து வெள்ளைக்காரங்களோட போனால் அவங்க வீடு கிடைக்கும், நிலம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறிடும், இங்கே இருக்கிற சாதிய பிரச்சனைலேருந்து நம்மளால் ஓடுற முடியும்னு சொல்லிட்டு அது ஒன்று தோணுது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தங்கத்தை எடுக்கிற ஒரு மக்கள் அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மக்கள் இப்படி போகிறாங்க. உண்மையிலேயே இப்படி போகிற மக்களுக்கு என்ன வரலாறு இருந்தது வந்து மூணாவதாக லேயராக நான் வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மக்கள் உண்மையிலேயே இப்படி தான் இருந்தாங்களா? ஏன் வந்து தங்களோட நிலங்களை விட்டு குடிபெயரணும்னு நினைக்கிறாங்க? ஏன் போகணுன்னு? அப்போ இந்த மக்களுக்கான வரலாறு என்னவா இருந்தது அப்படின்னு அது ஒரு லேயர் வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்படி யோசிக்கிறப்போ நம்ம வந்து ரிசர்ச் மெட்டீரியல் நிறைய வாசிக்கிறோம். என்ன இருக்குது, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறைய கதைகள் கிடைக்குது. நிறைய கதைகளை வந்து பதிவு செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ இதில் வந்து மன்னர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து எப்படி வந்து எடுத்தாங்க, அண்ட் வந்து திப்பு சுல்தான் வாழ்ந்த காலகட்டம் எப்படி எடுத்தாங்க, சோழ காலம் எப்படி எடுத்தாங்க, அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து வெள்ளைக்காரர்கள் எப்படி வந்து இந்த நிலத்தை எடுத்தாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க. இது இல்லாமல் தொன்ம கதைகள் நிறைய இருக்குது. தொன்ம கதைகளில் வந்து அப்போ என்னென்னா, கோலாரில் வந்து நெல் மாதிரி வளைஞ்சிருக்கும் தங்கம், சும்மா போனால் அப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கதைகளை வந்து நம்மளால் வந்து வாசிக்க முடிஞ்சுது. ஆனால் அப்படி இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வர முடியாது. அங்கே போய் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா அங்கே இருக்கிற பூதம் வந்து உங்களை வந்து பேய் வந்து உங்களை வந்து எடுக்கலாம்னு இருக்கு. இந்த கதை எனக்கு இன்னும் சுவாரஸ்யமாக பட்டது. சரி, யார் அந்த பூதம், யார் அந்த இதுன்னா அந்த நிலத்தோட அரசி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கதை எனக்கு கிடைச்சிது. இது இல்லாமல் இப்போ லிவிங் டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாவல் அந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க. அந்த நிலத்தை சம்மந்தப்பட்டு எழுதியிருக்காங்க. அதை வாசிக்கிறப்போ வந்து அவங்க அந்த நிலத்தையும் அங்கே இருக்கிற வந்து அமானுஷ்ய தன்மையும் பற்றி அவங்க வந்து அதை எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த இடத்துல வந்து ஓகே, இந்த நிலத்துல இதுக்கு பின்னாடி வேற என்ன இருக்குது. அப்புறம் வந்து மக்கள்கிட்ட போய் கேட்குறப்போ மக்கள் பல கதைகளை சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் எழுதப்படாது, பதிவு செய்யப்படாது, அது வாய்வழி கதைகள். அது வாய்வழி கதைகள் வந்து பல சொன்னாங்க, செவியல் கதைகள். அது வந்து அதில் பூதம் ஒன்று இருக்குது, அது வந்து நிலத்தை காக்குது, அது பண்ணுது, இது பண்ணுது, இப்படி இவ்வளோ பேர் செத்தாங்க, அதனால் அவ்வளோ பேர் செத்தாங்க. லைக் வந்து ஒரு முறை வந்து கிட்டத்தட்ட வந்து 51 பேர் வந்து செத்துருக்காங்க.
நிலம் வந்து சரிஞ்சு விழுந்து செத்துருக்காங்க. செத்ததுக்கப்புறம் அந்த மக்கள் யாருமே அங்கே வேலை செய்ய மாட்டேன்னு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. வெள்ளைக்காரனுக்கும் வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லாமல் இருந்தோடனே அவன் வந்து வெளியிலேருந்து கூட்டு வரதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட பேசி புரிய வச்சு இங்கே பேய் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் மக்கள் வந்து பயந்து போயிட்டு வேலை செஞ்சு பொண்ணை எடுத்து கொடுத்தது வரலாறு. அது வந்து டெக்ஸ்டாகவே இருக்குது. அப்போ இந்த பயம் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த பயம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நிலம் யாருடைய சொந்தமாக இருந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் கிடைச்சது. அது என்னென்னா, பௌத்த காலகட்டத்தில் பௌத்தத்தை ஃபாலோ பண்ண நாகர் குல இனத்தலைவன் காலா என்கிற ராஜா உண்மையிலேயே வந்து இருந்திருக்காரு. ஸோ அந்த காலா ராஜா தன்னுடைய புத்தர் வந்து சொன்ன போதனை வந்து பற்றற்று இருத்தல், இந்த மெட்டீரியலைஸ்டு இது வந்து மக்கள்கிட்டயே வந்து பெரிய பேராசை உண்டாக்கி அது வந்து அழிவை நோக்கி தள்ளும். தங்கம் வந்து ஒரு அழிவை உண்டாக்குற ஒரு கவர்கிற ஒரு பொருளாக இருக்குது, அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவர் வராரு. முடிவுக்கு வந்து அங்கே இருக்கிற மக்களை வந்து தங்கத்தை பாதுகாக்கிற வேலையில் வந்து பணி அமர்த்துகிறார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தொன்ம கதை வந்து எனக்கு வந்து கிடைச்சது. இது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்போ நாகர் இன மக்களுடைய நிலைமை அது இருந்திருக்கு. நாகர் இன மக்கள் வந்து அதை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுனே, அப்போ நாகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தேடுறப்போ அம்பேத்கர் வந்து தீண்டப்படாதவர்கள் யார் என்பதில் வந்து தெளிவாக நாகர்களை பற்றி ஒரு பெரிய பிரீஃப் வந்து எழுதியிருக்காரு. அதில் வந்து நாகர்கள் என்பவர்கள் தான் இந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்கள். நாகர்கள் வேறு, திராவிடர்கள் வேறு கிடையாது. ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். ஆரியர்கள் படையெடுப்புக்கு பிறகு வந்து சான்ஸ்கிரிட்டை தமிழை விட்டு சான்ஸ்கிரிட் மயமானவர்கள், சான்ஸ்கிரிட்டை மொழியாக மாற்றி கொண்டவர்களாக நாகர்கள் இன்னும் வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் வந்து தமிழர்கள், அதாவது திராவிடர்கள், குறிப்பாக அவர்கள் நாகர்கள் தான் அவர் கிளைம் பண்ணுறாரு. நாகர்கள் வந்து தமிழை வந்து விடாப்பிடியாக பிடிச்சதுனால, தமிழை தாய்மொழியாக கொண்டதுனால, தமிழை அடையாளமாக கொண்டதுனாலேயே அவர்கள் திராவிடர்களாக மாறினாங்க. திராவிடர்கள் அப்படின்பது வந்து இனத்தை குறிப்பது கிடையாது, மொழியை குறிக்கிற சொல். திராவிடம் என்பது மொழி. தமிழ் வந்து கிட்டத்தட்ட திராவிட பாஷை. அயோத்தாச்சர் பண்டிதரும் அதான் சொல்றாரு, திராவிட பாஷையை பேசுகிற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தமிழர்களில் வந்து அயோத்தாச்சர் வந்து இந்திரதேச சரித்திரத்தில் வந்து சொல்கிறாரு கிட்டத்தட்ட. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போ இங்கே பேய் நம்பிக்கை, பூதம் அப்படின்றது வந்து வெறுமனே மூடப்பழக்க வழக்கமாக இல்லாமல் அது ஏதோ தொன்மத்தில் தன்னுடைய மூதாதையர்களை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு இடத்துல வந்து இருந்தது. இந்த நிலத்தை வந்து ஓன் பண்ணுற ஒரு குரலாக அது வந்து இருந்தது. அந்த ஓன் பண்ணுற குரலாக இந்த நிலத்தை யாரெல்லாம் எடுக்க போனாலும் அங்கே இருக்கிற பூர்வகுடி மக்கள் வந்து அதை ஃபைட் பண்ணி அந்த நிலத்தை எடுத்துப்பாங்க. அது வந்து ஒரு ஆவியாகவும் பண்ணுவாங்க, அங்கே மக்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதை வந்து கிடைச்சிது. ஸோ இது கிடைச்சோன்னே என்னை பயங்கரமாக எக்ஸைட் பண்ணிச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிச பாணியில் இந்த கதையை வந்து வேற ஒரு லேயரில் வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. ஸோ இது எல்லாம் சேர்த்து நமக்கு இந்த டெக்ஸ்ட் கிடைக்கிறப்போ ஒரு புதிய கதை வந்து உருவாகுது. பொதுவாக பெரிய இங்கே இருக்கக்கூடிய யூஸ்வல் நம்பிக்கைகள் மேலே நம்பிக்கை இல்லாத ஆள் நீங்கள். அப்போ இந்த ஒரு பேய் மாதிரி ஒரு பூர்வ ஜென்ம விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணுற விஷயத்துக்குள்ளே எப்படி நீங்கள் போனீங்க? அதுக்குள்ளே எனக்கு என்னன்னா, அதுதான் சொல்கிறேன், பேய் பூர்வ ஜென்மத்து மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வமும் நம்பிக்கையோ கிடையாது. ஆனால் தொன்மங்களுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குது. தொன்மங்கள் வழியாக கதையை நம்ம புரிஞ்சுக்கிறதுல ஒரு தொடர்ச்சி இருக்குது. அதில் ஒரு வரலாற்று உண்மை இருக்குது. அந்த வரலாற்று உண்மையை வந்து மக்களுக்கு நெருக்கமான ஒரு மொழியில் சொல்லணும்னு நான் ட்ரை பண்ணுறப்போ மக்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்குது. இப்போ எனக்கு பேய் நம்பிக்கை இல்லை, ஆனாலுமே நான் எங்கேயாவது போனா வந்து டக்குன்னு பயப்படுவேன். ஏதாவது நைட்டில் போகிறப்போ திடீர்னு நம்மளை அறியாமல் ஏதோ சத்தம் வந்து நம்மளை பயமுறுத்தும். அந்த பயம் பேய் இல்லைன்னு எனக்கு தெரியும், இது பேய் இல்லைன்னு தெரியும், ஆனாலுமே நமக்கு ஒரு திகிலை கிரியேட் ஆகும். அந்த திகில் வந்து இந்த சமூகம் உருவாக்குன நம்பிக்கைகளின் அடிப்படையில் ஒரு பயம் எனக்கு வந்து உருவாக்கி, அந்த பயம் இருக்குதுல்ல, அந்த திகில் இருக்குல்ல, அந்த எண்ணம் இருக்குதுல்ல, எண்ண ஓட்டம் இருக்குதுல்ல, அதை நான் வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன். அதுதான் வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ற ஒரு மொழியா இருக்கணும்னு நான் வந்து முடிவு பண்ணேன். இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்கள் டிசைட் பண்றீங்க இல்லையா? அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பசுபதி அவர்களோட கேரக்டர். ராமானுஜரோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்றது இல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது அதை எப்படி டிசைட் பண்றீங்க? மாடர்ன் கேஜிஎஃப்பை பத்தி நம்ம ஒரு தங்கவயல்னு ஒரு புத்தகம் படித்தேன். அதில் வந்து வைணவர்களுடைய வேலையை பற்றி அவர் வந்து அங்கே பௌத்தர்கள் இருந்திருக்காங்க, வைணவர்கள் இருந்திருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறாங்க, முஸ்லீம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து குறிப்பாக வைணவர்களை பற்றி அவங்க தொடர்ந்து எழுதிட்டே இருந்தாங்க. அப்புறம் வைணவர்களுக்கும் நாகர்களுக்கும் குறிப்பாக இப்போ இருக்கிற தலித்துகளுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறப்போ வந்து என்னன்னா, ராமானுஜருடைய டெக்ஸ்ட் வந்து கிடைச்சது. ராமானுஜர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனரியாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பாரதியார் வந்து பண்ண ஒரு வேலையை அதுக்கு முன்னாடியே அவர் வந்து பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கும் பறையர்களுக்குமான ஒரு தொடர்பு என்ன இருக்குது, அவர் என்ன பண்ணார், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க. இப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு
வைணவ சிலையை வந்து ஒரு முகமதியர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டெல்லியில் வச்சுக்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு திருப்பி வாங்குறதுக்காக வந்து ராமானுஜர் வந்து இங்கே இருக்கிற பறையர்களை தான் பாதுகாப்பாக கூட்டின்னு போயிருக்காரு. அந்த அவங்கள கூட்டின்னு போயிட்டு தான் வந்து அதை வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்தோடனே இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய அஃபெக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ மைசூரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வைணவ கோயிலுக்கு 3 நாட்கள் திருவிழாக்கள் பண்ணுறதுக்கு அனுமதியே இவரு கொடுக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து 3 நாட்கள் வந்து அவர்களுடைய திருவிழாவாக இருக்கிறதா வரலாற்று ஆவணங்கள் படி வந்து செய்தியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு இந்த மந்திரங்களை ஓதுறது வந்து எளிய மக்கள் கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவங்களுடைய மத குழுவினர்கிட்ட ஃபைட் இருக்கிறப்ப வந்து நான் இல்லை, இதனால் என் தலை வெடிச்சு செதறினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் வந்து அந்த இடத்துல ஒரு மார்க்கெட்டில் நின்று வந்து பயங்கரமாக மந்திரங்களை ஓதுறப்போ வந்து அதில் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து அவரோட சீடராக மாறுறாங்க. ஸோ அப்போ வந்து வைணவம் வந்து நிறைய பேர் புதிய பூணல்களை தடுக்கிறாங்க. நிறைய இப்போ கருப்பாக இருக்கிறவர்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட அங்கேருந்து வந்தவர்கள் கூட நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இப்போ தலித் பகுதிகள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் முழுக்க வந்து பௌத்த விழுமை, இப்போ கூட நீங்கள் வந்து போய் தந்தீங்கன்னா பௌத்த விழுமைகள் ஈஸியாக இருக்கும். எல்லாரும் வந்து ஒரு கங்கை அம்மனை வழிபடுறவங்களா இருப்பாங்க, மாரியம்மனை வழிபடுறவங்களா இருப்பாங்க. லைக் வந்து இவங்க அப்புறம் வந்து என்னென்னா அரச மரம் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கும். இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலனி பகுதியிலும் வந்து அரச மரம் இருக்கும், ஊர் பகுதிகளிலையும் இருக்கும். ஸோ அரச மரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். அரச மரம் கிட்டத்தட்ட வந்து பௌத்தத்துடைய குறியீடாக வந்து இருக்குது. அண்ட் வந்து பெருமாள் கோயில்கள் இருக்கும். எல்லா ஊர்கள்லையும் வந்து பெருமாள் கோயில் இருக்கும். சிவன் கோயில்கள் இருக்குமா இருக்காது, ஆனால் பெருமாள் கோயில் இருக்கும். ஒரு பஜனை கோயில் தெருன்னு இருக்கும். அப்போ பஜனை யார் வந்து பண்ணது அப்படின்றது ஒன்று இருக்குதுல்ல, பஜனை கோயில்கள் எப்படி உருவாச்சு அப்படின்றது ஒரு வரலாறு இருக்குதுல்ல. அந்த வரலாறு கிட்டத்தட்ட வந்து பௌத்தத்திலிருந்து வைணவத்துக்கு ஷிஃப்ட் ஆனதை வந்து ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். உங்கள் பௌத்தத்திலேருந்து வைணவத்தை ஷிஃப்ட் ஆகிறது இருக்குதுல்ல, அது ராமானுஜர் ஒரு காலகட்டத்தில் பயங்கர தீவிரமாக நடந்துருக்குது. குறிப்பாக வந்து பறையர்களில் அதிக அளவுக்கு வந்து வைணவத்தை நோக்கி வந்து ராமானுஜர் வந்து வட மாவட்டங்களில் இருக்கிற பறையர்களில் வந்து அவர் வந்து கொண்டு போயிருக்காரு. அது வந்து நமக்கு ஒரு பெரிய வரலாற்று ரீதியான ஒரு சான்று நமக்கு கிடைச்ச உடனே ஸோ அதை வந்து என்னுடைய லைஃப்பில் என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. எங்கள் பெரியப்பா வந்து அவர் வந்து தீவிர வைணவ ஒரு பக்தர். அவர் எங்கள் தாத்தா வந்து அவர் பேர் முனிரத்னம், கீரமல்னு சொல்லுவாங்க. முனிரத்னம் வந்து எப்பவுமே பட்ட நாமத்தோடவே இருப்பார். அவர் சின்ன வயசுல பெரிய தாடியெல்லாம் விட்டு நான் குழந்தைல பார்த்துருக்கிறேன் நான். அண்ட் வந்து அப்படி பார்க்குறப்போ வந்து இவங்களுக்கும் வைணவத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. ரொம்ப தீவிரமாக வைணவத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வைணவ ஃபாலோ எங்கே வந்ததுன்னு யோசிக்கிறப்ப தான் நமக்கு ராமானுஜர் வராரு. ஸோ அதனால் நான் ஒரு அந்த கதாபாத்திரம் உருவாக்குறப்போ ஒரு வைணவ கதாபாத்திரத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ அசோகனை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், அசோகன்ற பேர் வந்து இன்னும் வந்து தலித் கிராமங்களில் இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் ஒரு அசோகன் சொல்லிட்டு எங்கள் அசோகன் தாத்தான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறம் அசோக்குன்னு சொல்லிட்டு அது மாறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பஞ்சாட்சாரம், எங்கள் தாத்தா பேர், அதாவது எங்கள் அம்மா பெற்ற தாத்தா பேர் வந்து பஞ்சாட்சாரம். பஞ்சாட்சாரம்ன்றது வந்து ஒரு பௌத்த பேர். எங்கள் அம்மா பேர் குணவதி, அது ஒரு பௌத்த பேர். ஸோ பௌத்த பெயர்கள் வந்து ரொம்ப இயல்பாகவே வந்து நம்ம பகுதிகளில் இருக்கிறத வந்து பார்க்கலாம். எங்கள் தாத்தா வந்து அப்படியே வந்து ஒரு பெரியாரிஸ்ட் தீவிரமாக, எங்கள் பஞ்சாசாரம் தாத்தா. ஸோ அதனால தான் எனக்கு அந்த பகுத்தறிவில் வந்து ஒரு பெரிய ஆர்வம் வந்தது. ஸோ இப்படி ஒரு மிக்ஸ்டான ஒரு கல்ச்சரில் வரனால சரி அசோகன் அப்படின்றது. இன்னொன்று அசோகர் யாருன்னா வந்து புத்தருடைய சீடர் அசோக சாமி. அவர் வந்து ஏற்றுக்கினது வந்து லைக் வந்து பௌத்தத்தை ஏற்றுக்கினாரு. பௌத்தத்தை ஏற்றுக்கினால்தான் ஓகே இதில் அசோகன் வந்து வைணவத்துக்கு அழைப்பாங்க, ஆனால் அவன் போகாமல் திரும்பவும் பௌத்தத்துக்கு அவன் வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்றதா தான் இந்த கதாபாத்திரமாக நான் வந்து வடிவமைச்சிருப்பேன். ஸோ இப்படி தான் ஒரு வரலாறை படிக்கிறப்போ, வரலாறை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறப்போ சமகாலத்தில் வரலாறோட கனெக்ஷன் என்ன இருக்குதுன்னு நான் பார்ப்பேன். வெறுமனே சும்மா நான் ஏதோ அங்கே இருக்கிறேன் அப்படின்லாம் நான் வந்து யோசிக்க மாட்டேன். அப்போ வரலாற்றில் என்ன நடந்திருக்கு, வரலாற்றில் விழுமைகள் என்னவா இருக்குது, தொன்மங்கள் எப்படி நம்ம என்னென்ன தொன்மங்களாக இருக்குது அதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும், தொன்மத்தோட இப்போ இருக்கிற சமகால வாழ்க்கை சூழல் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை கோர்த்து தான் அப்படி வந்து நான் இதில் படமாக கொடுத்துருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ண ரசித்த ஒரு காட்சி, கவிதை மாதிரியான ஒரு காட்சி, அல்லது ஒரு நாவலில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் ஒரு மாதிரி கவித்துவமாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் நம்ம பெண்கள் எல்லாம் பிளவுஸ் போடக்கூடிய ஒரு காட்சி. அந்த பிளவுஸ் போட்டு அப்படியே தொடர்ந்து அவங்க அது பாடல் ஆடிப்பாடி அந்த மகிழ்வான ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அப்படி ஒரு காட்சி வைக்கணுங்கிறது எப்படி தோணுச்சு? அந்த ஐடியா எங்கேருந்து வந்தது? அது டிமாண்டு தான். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படம் எடுக்கிறப்போ வந்து கதாநாயகனுக்கு சட்டை கிடைச்சிச்சு, கதாநாயகன் மட்டும் சட்டை கிடைக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறப்போ ஓகே கதாநாயகி வந்து அவங்களோட டிமாண்ட் என்ன இருக்குது, குடியான பொம்பளைங்க போட்டுக்கிற மாதிரி சொக்கா வேணும்னு அவங்க கேட்குறாங்க. அந்த மிராஸ்கார் முன்னாடி வேணுமோ சொக்கா ஃபர்ஸ்டே அந்த கதையில் வந்து அது இருக்குது. அண்ட் இப்போ படம் ஆரம்பிக்கிறப்பவே வந்து பெண்கள் வந்து ப்ளவுஸ் போடாமல் இருக்காங்க. இவங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கற்பனை.
எனக்கு என்னென்னா வந்து இப்போ பல பகுதிகளில் இப்போ திருவாரூர் சமஸ்தானத்தில் வந்து முளைவெறிக்காக அவங்க மக்கள் போராடி மேற்சட்டை அணிவதற்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. ஆனால் அப்படி போராட்டங்கள் எதுவும் நிகழாமல் இயல்பாக இவங்களுக்குள்ளே எப்படி வந்திருக்கும், இப்போ வர்றதுனால இவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்த இங்கே வந்து நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த கற்பனை நம்ம அதை நோக்கி வந்து நகர்த்தி சொல்லுது. ஓ, இப்படி ஒரு மொமெண்டம் நடந்திருக்கலாம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்து எனக்கு வந்து திருப்பத்தூரில் ஒரு பௌத்த பெரியார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து கேஜிஎஃப்ல வேலை செஞ்சுட்டு அதில் வர சம்பளத்தில் அந்த ஊர் பொம்பளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஜாக்கெட் வாங்கி கொடுத்தது வந்து ஒரு ஆமா ஒரு சான்று இருக்குது. சரி, அப்போ அதே வந்து எனக்கு வந்து நான் இதில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். அவர் வந்து ஒவ்வொரு முறையும் பணம் சம்பாதிக்கிறதுல அது வந்து ஸ்கூலில் டியூஷன் சென்டர் இது மாதிரி மக்களுக்கு ஏதாவது வாங்கி தருது இதெல்லாம் தொடர்ந்து அவர் பண்ணின்னு இருந்திருக்காரு. அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் இதுக்குள்ளே கொண்டு வந்து ட்ரை பண்ணேன். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க ஜாக்கெட் போட்டால் எப்படி இருப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு கற்பனையில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து லைக் வந்து அதை நடித்த விதம் இருக்குல்ல, பாரதியாக இருக்கட்டும், இந்த விக்ரம் சார் அண்ட் கூட இருந்த பிரீத்தி மற்ற துணை நடிகைகள் எல்லாருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைமாக அதை போடுறப்ப என்ன உணர்வு கிடைக்குமோ அதை வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க. எக்ஸலண்ட். ஆக்சுவலி இந்த மாதிரி அந்த ஃபீலை உணர்ந்து நடிக்கிறது இருக்குல்ல, நீங்க அதெல்லாம் ஒரு டைரக்டர் சொல்லி கொடுக்க முடியாதுல்ல, ஃபீலை சொல்லலாம் உணர்வு நடிச்சு காட்ட முடியாது. நடிக்கிற வந்து நம்மளால நீங்க இப்படி நடிக்கணும்னு தான் கேட்க முடியும், நடிக்க வைக்க முடியாது. நான் வந்து இப்போ அப்படி நடிக்க வச்சேன்னா என்ன ஃபாலோ பண்ற மாதிரி மாறிடும். அப்போ ஒரு நடிகனுடைய அசலான பிரதி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ நான் வந்து அந்த உணர்வை அவங்க வந்து கண்டடைவதற்கு இல்லை அந்த உணர்வை உணர்வதற்கு ஒரு 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 ஊடகமாக மட்டும்தான் என்னால் இருக்க முடியும். நான் வந்து அவங்கள வந்து எப்படியாவது வந்து நீங்கள் இதை யோசிங்க, இதுதான் மேட்ரு, இந்த டைமில் அவங்க வந்து என்ன யோசிச்சிருப்பாங்க, அவங்கள பற்றி யோசிங்க. அப்போ அவங்க என்ன மாதிரி எண்ணங்களை வெளிப்படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இது தோணிருக்கும், எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை யோசிங்கன்னு சொல்லி தான் நான் பண்ணுவேன். இல்லை நடிகர்கள் அல்ல துணை நடிகர்கள் உட்பட இவ்வளோ சென்சிபிளா இருக்கணுமா, இல்லை அவங்க இவ்வளோ சென்சிபிளா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. ஐயோ, என் படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே பயங்கர சென்சிபிள் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து நீங்கள் சும்மா ஒரு விஷயத்த சொன்னால் அப்படி பயங்கரமாக தத்ரூபமாக வெளியே கொண்டு வரவங்க. அவ்வளோ வந்து நடிப்பு மேலே தீரா வேட்கை உள்ளவர்கள். அவ்வளோ அவங்களால முடியுது. நீங்கள் பாருங்க, ஒருத்தர் கூட வந்து நீங்கள் சும்மா ஏதோ வந்து அப்படி எல்லா பொண்ணுங்களுமே பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்து அப்படி இருக்கலாம். இப்போ மெயினாக நடிக்கிறவங்க ஓகே, இன்னொருத்தவங்க நடிக்கும் ஓகே. மற்ற துணை நடிகைகளை பாருங்க, அவங்களும் ப்ளவுஸ் போட்டு வந்து அப்படி நிற்பாங்க, எகிரி குதிப்பாங்க. லைக் வந்து ஒரு ஆபாசமும் விரசமும் இல்லாமல் தன்னோட உடல் மீது ஒரு புதிய உடை வந்திருக்கிறத வந்து அவ்வளவு கொண்டாட்டமாக அந்த பெண்கள் வந்து அந்த காலத்தில் நிகழ்த்திருப்பாங்கன்றத உணர்ந்து நடித்த அத்தனை பேரையும் நம்மளால அங்கே வந்து பார்க்க முடிஞ்சது. ஆரத்தி கேரக்டருக்கு மாளவிகா மோகனன் எப்படி மைண்ட்ல வந்தாங்க? ஏன்னா அவங்கள நம்ம அந்த ஆங்கில யோசிக்கவே முடியாது இல்லையா? எனக்கு பியாண்ட் த க்ளவுட்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன், ஆரத்தி பண்ணது, மாளவிகா பண்ணது, மஜிடி பண்ணது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ஆக்சுவலி அந்த காலகட்டத்திலேருந்தே நான் ஆரத்தி அவங்கள மாளவிகா நான் வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். மாளவிகா கூட வந்து ஒர்க் பண்ணணும்னு எனக்கு வந்து தோணிட்டே இருந்தது. இந்த படம் வந்து எனக்கு நான் வந்து இருக்கிறப்ப 2-3 பேர் ஆப்ஷனில் இருந்தாங்க. அவங்ககிட்டே நம்ம பேசி பார்த்தோம், சில இஷ்யூஸ் எல்லாம் போச்சு. அண்ட் வந்து எனக்கு வந்து மாளவிகாவும் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க. ஸோ மாளவிகா கிட்ட பேசுகிறப்போ வந்து நான் வந்து லுக் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் தான். லுக் டெஸ்ட் பண்ணுறப்போ வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எப்படி நடிக்க வைக்கலாம், என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ அவங்களால ரிஹர்சல் வர முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் கடைசியாக கூட்டதுனால வந்து அப்போ செட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். செட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 3 days வந்து இப்போ எடுத்தவொடனே ஸ்டண்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டண்ட் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, ஒரு நல்ல வெல் ட்ரெயின்டு பர்சனாலே வந்து பண்ணுறது வந்து கஷ்டம். இவங்க சுத்தமாக ட்ரெயின்டே கிடையாது. ஒரு கட்டையை பிடிச்சி அடிக்கணுன்னா கூட வந்து அதில் ஒரு அது என்ன மாதிரி இருக்குன்னா ஒரு ப்ராக்டிஸ் இல்லாதவங்க வந்து ஒரு அடிக்கிறப்போ எப்படி தோணும். ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸே இல்லைன்றப்போ வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்குமே வந்து ஒரு 3 நாள் கழித்து எனக்குமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது. சரி, வேறு யாராவது நம்ம காசு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு உடனே உமன் கிங்கில் நடித்தவங்களை யாராவது கூப்பிட்டு வந்துடலாமா அப்படி இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ வந்து, ஆனால் எனக்கு அந்த 3 நாளில் அவங்க ஒர்க் பண்ணுறதுல ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது, ஒரு தீவிரமாக ஒர்க் பண்ணுறது. லைக் வந்து அது வரலன்னா விட்டு போகாமல் வந்து அந்த செட்டில் வந்து கிட்டத்தட்ட இருந்து அவங்க வந்து
கொம்பை சுற்றி கையெல்லாம் வீங்கி போய் அவங்க கைக்கு அப்படி கை நீட்டினாலும் உதறும் அவங்களுக்கு. ஆனாலுமே அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தது இருக்குதுல்ல, ஒரு பிடிவாதம் இருந்தது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஷன் இருந்தது அவங்களுக்கு. அதுதான் வந்து என்னை வந்து பயங்கரமாக ஆர்வமாக சரி நம்ம மாளவிகாவை கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு 3 months கேப் இருந்தது அவங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு. அந்த 3 monthsல நான் என்ன பண்ணேன்னா வந்து ஒரு சிலம்பு சுத்துற ஒரு சங்கர்னு ஒரு தம்பி இருந்தார். அவரு கூப்பிட்டு அந்த சிலம்பு சுத்த அவருக்கு வந்து கற்றுக் கொடுத்து, ஸ்டண்ட்டு கற்றுக் கொடுத்து, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்க. பிரில்லியன்ட் ஜாப். ரஞ்சித் அவர்களோட படங்களை நாங்கள் ஒரு பேட்டர்ன் பார்ப்போம். இந்த படத்துல யூஷுவல் பேட்டர்ன் இல்லாம வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்களா, இல்ல எடுத்தது மாதிரி இல்லாம எடிட்டிங் நிறைய மாறுச்சுன்னு கேள்வி. எடிட்டிங் நிறைய மாறல, சில விஷயங்களை வெளியே எடுத்தோம். ஓகே, படத்தோட லென்த் கருதி சில விஷயங்களை வந்து நம்ம நிறைய சொல்ல வேணாம். ஆல்ரெடி வந்து இப்போ ஃபஸ்ட்டு 30 minutes நடக்கிறது தான் கடைசி வரைக்கும் கதை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 30 minutes யாராவது பார்த்து அந்த படத்தை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா, அதுக்கப்புறம் இருக்கிற கதையை அவங்களால ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 30 minutesல நடந்த கதையை திரும்பவும் படமாக எடுக்கிறப்போ ரிப்பீட்டேட்டிவாக சில விஷயங்கள் என்ன அறியாமலே நான் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ரிப்பீட்டேட்டிவான சில விஷயங்களை மட்டும் நான் வந்து எடுத்து வெளியே வச்சேன். அப்புறம் என்னென்னா, இது வந்து என்னென்னா கமர்ஷியல் படத்துக்கும் ஒரு ஆர்ட் படத்துக்குமான ஒரு பெரிய போராட்டம் தான் இதில் வந்து இருந்தது. ஓகே, இது வந்து என்னென்னா ஒரு ஆர்டிஸ்டிக்கான வேல்யூவில் இது கொடுத்தா எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நான் ஒரு 3 hours 10 minutes வச்சுருந்தேன், நான் அப்படியே ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தை வந்து எப்படியாவது வந்து கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்றப்போ எனக்கு என்னென்னா சில லிமிடேஷன்ஸ் வந்து இருந்தது. சில விஷயங்கள் நம்ம வந்து எடிட் பண்ணி வெளியே எடுக்கலாம், சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் இலகுவாக சொல்ல ட்ரை பண்ணலாம். ரொம்ப கான்டெம்பரரியாக ரொம்ப ரொம்ப மெட்டாஃபரிக்கலாக தான் இந்த படம் இருந்தது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டைல்யூட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலான்ற அந்த போராட்டம் தான் இருந்ததே தவிர மற்றபடி வந்து வேற பெரிய பிரச்சனைகள் வந்து எனக்கு இல்லை. நான் எப்பவுமே வந்து எடிட்ல வந்து கதையை மாற்றவே மாட்டேன். எனக்கு மாற்றவும் தெரியாது, அவ்வளோ கான்ஃபிடென்டெல்லாம் எனக்கு கிடையாது. நான் என்ன எழுதுறேனோ அதை எடுக்க ட்ரை பண்ணுவேன். மேபி ஷிஃப்ட் பண்ணுவேன். ஒரு சீனை வந்து ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு வர சீனை கூட கொஞ்சம் முன்னாடி ஷிஃப்ட் பண்ணி வச்சு பார்ப்பேன். ஸோ அப்படி ஒரு ஷிஃப்டிங் வந்து இந்த படத்தில் வந்து நடந்திருக்கு. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நம்ம ரிவீல் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, புத்தர் வரக்கூடிய ஒரு காட்சியாகட்டும், அல்லது இவர் யாருன்னு தெரியக்கூடிய அந்த காட்சிகளாகட்டும், அது எல்லாமே இப்படி தான் பிளான் பண்ணிருந்தீங்களா, அது டீட்டெயிலாக ஷூட் பண்ணப்பட்டு டீட்டெயிலாக ஷூட் பண்ணப்பட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன் நான். இப்போ ஆரன் கதை வந்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கதையாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ அதை வந்து இப்போ ஒரு 1 minute கதையாக வந்து நான் வந்து சொல்லிப்பேன். அதோட என்ன சொல்லலாம், அதோட இப்போ கிளைமேக்ஸ் போன உடனே வந்து அவ்வளோ நேரம் ப்ரீஃபாக நம்ம சொல்லணுமா, சொல்கிறத வந்து ஆடியன்ஸ் எப்படி வந்து எடுத்துப்பா அப்படின்னு யோசிக்கிறப்போ ஓகே இது வந்து ஒரு குறைந்த டைமில் கரெக்டாக சொல்ல நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி சொன்னோம். ஒரு சின்ன கட்டு தான் நடந்திருக்கும், மற்றபடி அதோட ஸ்டைல் அதுதான். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் அதோட ஸ்டைல். ஆனால் வந்து கொஞ்சம் லென்த் இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் லென்த் இருந்தது. யூஸ்வலாக நம்ம உங்கள் படங்கள் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு வேகமாக ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருப்பீங்க, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அது என்னன்னா கிளைமேக்ஸ் நடக்க போகிற மேஜிக் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறதுக்கான, அதை புரிஞ்சுக்கிறதுக்கான மொமெண்ட்டாக நான் அந்த ஏரியாவை பார்ப்பேன். நீங்கள் கபாலிலையுமே அது இருக்கும், எல்லா படமும் அந்த பேட்டர்ன் தான் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து சார்பட்டா பரம்பரை, நட்சத்திரம் எல்லாத்துலயுமே அது வந்து என்னன்னா எனக்கு நான் ரொம்ப நிறைய டைம் யோசிப்பேன், ஒருவேளை நம்ம செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் எழுதினோம்னு எனக்கு தோணும். ஆனா அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு வேர்ல்டை செட் பண்றதுக்கு நமக்கு அந்த 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 ப்ரெஷர் தேவைப்படுது. வேர்ல்டை செட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைம் தேவைப்படுது. செட் பண்ண டைம்லேயே வந்து செகண்ட் ஹாஃப் ஓட்ட வந்து என்னுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து வழி இல்லை. அப்போ செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டைம் தேவைப்படுது. அந்த சின்ன டைமுக்கு அப்புறம் தான் வந்து கிளைமேக்ஸே வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ இது வந்து என்னுடைய ஸ்டைலாகவே மாறிடுச்சு என்ன அறியாமலே ஆக்சுவலி. இதில் அந்த ஸ்டைல் இல்லை அப்படிங்கிறது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, செகண்ட் ஹாஃப்ல ஒரு பதட்டம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது. மேபி எல்லா படையும் பார்த்து பழகிட்டதுனால என்னவோ எதுக்கு இவ்வளவு வேகமா போகுது, ஏன் இதை டீட்டெயிலா சொல்லிருக்கலாமே, இதை நிறைய பேர் செகண்ட் ஹாஃப் ஸ்லோன்னு சொல்றாங்க. அது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனா எனக்கும் வேகமா தான் இருந்தது, என்னடா ரொம்ப வேகமா தான் போகுது அப்படின்னு நான் சொன்னேன் நான். பட் ஆனா வந்து அதோட எடிட்டா ஒரு ஐடியாவா சில ஸ்கிப் பண்ணதுனால லைக், ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஒரு போர்ஷன் இருந்தது, 10 நிமிஷமும் அதே பெயின் தான் இருந்தது. அது 3 நிமிஷமா மாற்றினப்போ அதே பெயின் தான் வந்தது. ஸோ அப்போ நான் 10 நிமிஷம் போகணும்னா 3 minutes போகணும்னா 3 minutes தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஓகே 3 minutesல சொல்ல முடியும்னா நம்ம சொல்லிட்டு முடிச்சிடலாம். உலகத்தின் மிகச்சிறந்த படத்தை பாரஞ்சித் அவர்கள் எடுத்தா கூட அதை குறை சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. ஓகேவா, அதுல மாற்று கருத்துல அதை நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி பட் இந்த படத்துக்கு வந்த விமர்சனங்கள், இப்போ ரிவ்யூல இப்போ நானே சொன்னேன் எனக்கு இந்த ஏரியா கொஞ்சம் இதுவா இருந்தது, இந்த மாதிரி வந்த விமர்சனங்கள்ல நேர்மறையான விமர்சனங்கள், ஆமா இது சரியில்லை, அதை நம்ம வேற மாதிரி பண்ணிருக்குங்க மாதிரி ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, நேர்மறையான விமர்சனங்கள்ல வந்து நான் என்னன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மொழியை சிம்பிளா மாத்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு அனிதால இருந்து
எல்லாருமே சொல்லிட்டாங்க. இது ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த ஹெவினஸை கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து எளிய மொழியில் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் ஒட்டி இருக்கிற விஷயங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அனிதா அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஜெய் அண்ட் தினகர் அண்ட் ஞானவேல் சார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் அப்படி சொல்கிறப்பவே நான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இதோட விமர்சனம் வந்தது நமக்கு கிடைச்சதில் வந்து நேர்மறையாக இந்த படைப்பை வந்து சரியான நோக்கத்தோடு அணுகியவர்களோட விமர்சனங்களை என்னால் வந்து சரியாக புரிஞ்சிக்க முடிஞ்சது. நிச்சயமாக எல்லா படைப்புகளிலுமே அது இருக்குது. என்னுடைய எல்லா படைப்புகளிலுமே வந்து யுனானிமஸாக அக்செப்ட் பண்ண படங்கள் வந்து இல்லை. காரணம் வந்து என்னுடைய கருத்தாக இருக்கலாம், அப்புறம் நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட லாங்குவேஜாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து எப்பவுமே ஒரு டிஸ்கஷனை தான் கிரியேட் பண்ணியிருக்கு. என்னுடைய மொழியை வந்து சில இடங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து இத்தனை படத்தை அக்செப்ட் பண்ணாங்க, நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய மெசேஜ் எல்லாம் வரப்போ வந்து அவங்க இதுதான் அவங்களோட பெஸ்ட்டு, இதுதான் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா. இப்போயும் சில பேர் வந்து அட்டகத்தி தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போயும் மெட்ராஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, சார்பட்டா பெஸ்ட்டுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, காலா பெஸ்ட்டுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது இல்லை. ஸோ அது வந்து பார்வையாளர்கள் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்றதே நானும் இன்னுமே அவங்களுக்கு சரியாக கொடுக்கல. அவங்க என்கிட்ட இருந்து எதுனாலும் இருந்தால் அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னுடைய திரைமொழி அப்படின்றது வந்து ஒவ்வொரு படத்திலும் அதுக்கான டைமை ஸ்பேஸை எடுத்துக்குது. நான் புதுசாக ட்ரை பண்ணுறப்போ வந்து இந்த சிக்கல்கள் இருதான் செய்யும். பழக்கப்பட்ட மொழியிலேயே பழக்கப்பட்ட மாதிரி ஒரு திரைப்படம் நான் திருப்பி வந்து செய்யவே இல்லை. ஒவ்வொரு படத்துக்கும் அதோட லாங்குவேஜை மாற்றிக்கிட்டே இருக்கேன். அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கிறப்போ எனக்குமே அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நான் வந்து ஏற்கனவே இப்போ ஒரு அட்டகத்தி மாதிரி நான் மெட்ராஸ் எடுக்கல, மெட்ராஸ் மாதிரி கபாலி எடுக்கல, கபாலி மாதிரி காலாவை எடுக்கல, காலா மாதிரி சார்பட்டபுரம் டோட்டலாக அப்படியே ஆகும். சார்பட்டபுரம் மாதிரி அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டாக நட்சத்திரம் நகர் எடுத்தேன். இப்போ நட்சத்திரம் நகர் டோட்டல் கான்ட்ராஸ்டாக இந்த படம் எடுத்திருக்கேன். அப்போ ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் நான் எடுக்கலன்றதே வந்து எனக்கு வந்து ஒரு புதிய அனுபவம், புதிய எக்ஸ்பீரியன்ஸு. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் வந்து நான் சிலதை ட்ரை பண்ணுறேன், சிலது வந்து ஒர்க் ஆகுது, சிலது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. சீனாவே சொல்கிறேன். அப்போ ஒர்க் ஆகலைன்றப்போ வந்து எனக்கு கிடைக்கிற விமர்சனத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதனால் அவங்களுக்கு ஒர்க் ஆகல. நான் சிலது வந்து யோசிப்பேன், இது அவங்களுக்கு பிடிக்கணும்னு யோசிப்பேன். ஆனால் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அது ஒரு பெரிய சுவாதமாகவும் இருக்காது. லைக் அது என்ஜாயும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி என்ஜாய் பண்ணலன்னா ஓகே, இது வந்து நம்ம சொல்றதை மிஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் அவங்களால அதை என்ஜாய் பண்ண முடியல. அப்போ அதை நம்ம வந்து எப்படி சரி பண்ணலாம்? அப்போ உடனே இதே மாதிரி ஒரு படம் எடுக்க போறது இல்லை அடுத்தது. ஆனால் வேற ஒரு படம் எடுப்போம். அந்த படத்துல அந்த லாங்குவேஜுக்குள்ள இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு பெரிய விமர்சனமா இருந்த ஏரியா விக்ரம் யாரு, ஆரன் அவர் தான் அப்படின்னு ரிவீல் ஆகக்கூடிய அந்த ஏரியால எனக்கு அந்த வாவ் மொமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. இப்படி ஒரு விஷயம் ரிவீல் ஆகும்போது வாவ் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல, அந்த வாவ் மொமெண்ட் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அது என்ன நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அது ஒரு பயங்கரமான விஷயத்தை கிரியேட் பண்ணக்கூடியதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கும்போது அது எப்படி மிஸ் ஆச்சு? அதுதான் மேபி எடிட்டிங்ல ஏதாச்சும் இந்த வேகத்துல மிஸ் ஆயிடுச்சு. அது இல்ல, அப்படி நம்மளால இப்போ உங்களுக்கு மிஸ் ஆனது நிறைய பேர் அந்த இடத்துல வந்து பயங்கரம் என்ஜாய் பண்ணது என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஆனா என்னன்னா, நான் முடிவு பண்றேன். லைக் வந்து நான் என்னதான் இப்போ நான் 5 மணி நேரம் படம் எடுத்தா கூட வந்து ஆடியன்ஸ்க்கு நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா இதுதான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன ஒர்க் ஆகுது, இதுல என்ன ஒர்க் ஆகல அப்படின்றது தான் வந்து விஷயமே. இப்போ வந்து ஐயோ நான் நிறைய எடுத்தேன், நிறைய வச்சிருந்தா வந்து ஒருவேளை ஒர்க் ஆகிருக்குமா அப்படின்றது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான். ஒரு படம் மாற்றி முடிச்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இதை தானே நம்புறேன். இந்த 3 ஷாட்ல வந்து மக்களுக்கு வந்து புரிஞ்சுருந்தானே நம்புறேன், உங்களுக்கு புரிஞ்சுருந்தானே நம்புறேன். அப்போ உங்களுக்கு புரியலன்றது வந்து அப்போ ஓகே, நான் சொன்ன மொழியில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதை வந்து சரி பண்ணோன்னா அப்போ அந்த 3 ஷாட்ல எப்படி இதை கரெக்டாக சொல்றதுன்னு தான் நான் யோசிப்பேனே தவிர ஃபுல்லா வச்சிருந்தா ஒருவேளை வந்து அப்படி நான் யோசிக்க மாட்டேன். வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் தானே முடிவு பண்றேன் இது ஃபுல்லா வேணாம், இந்த 3 ஷாட்ல ஆடியன்ஸ்க்கு புரியும்னு நான் நம்புறேன். அது வந்து வெறும் என் மேல வைக்கிற நம்பிக்கை மட்டுமே கிடையாது, ஆடியன்ஸ் மேல நான் வைக்கிற நம்பிக்கையும் கூட. அது ரெண்டுமே வந்து ஜெல் ஆகணும்னு நினைக்கிறேன். சில இடங்கள் ஒர்க் ஆகும் போகுதுன்னா அது நம்ம யோசிச்சுதான் ஆகணும். ஏன் லைவ் ரெக்கார்டிங் ஆக்சுவலி இந்த படத்துக்கு தேவைப்படுது? உங்களுக்கு பர்சனலா அந்த அனுபவம் பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் தாண்டி லைவ் ரெக்கார்டிங் வந்து ஆக்சுவலி வந்து சினிமா இன்னைக்கு வந்து ரொம்ப மாடர்னா மாறிடுச்சு. டெக்னிக்கலாக வந்து சினிமா வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. டப்பிங் அப்படின்றது வந்து இப்போ நம்ம ரீஜனல் லாங்குவேஜில் தான் டப்பிங் பண்ணிருக்கோம். பாலிவுட்லாம் வந்து எப்போவே வந்து டப்பிங் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 90% வந்து லைவ் ரெக்கார்டிங் தான் அவங்க படமே பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி எல்லாரும் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாடர்னான ஃபஸ்ட்டு ஒரு மாடர்னான விஷயத்த வந்து நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று இந்த படத்துக்கு ஏன் லைவ்னா வந்து நடிகர்களோட நடிப்பு, அவங்களுடைய ஸ்லாங்கு, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய அதோட சேர்ந்து ஒரு உயிர்ப்பு, ஒரு உண்மைத்தன்மை வேணுன்றதுக்காக நம்ம முழுக்க வந்து லைவ் சவுண்ட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இதில் வந்து
மொழி தான் புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனையா இருந்தது. அந்த மொழி புரிஞ்சுக்க பிரச்சனையா இருக்குது. எல்லாருமே வந்து லைவ் ரெக்கார்டிங்னால தான் புரியல. அது கிடையாது. லைவ் ரெக்கார்டிங் ரொம்ப இன்டர்நேஷனல் குவாலிட்டியில இந்த சவுண்டை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். மிக்சிங் வந்து ஒரு மியூசிக்கும் அந்த சவுண்டை கொஞ்சம் ஜெல்லானதில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரே நாள்லேயே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து இது வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இது வந்து லைவ் ரெக்கார்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து 100% வந்து ஆமா கரெக்ட் தான். ஆமா ஆமா மிக்சிங் இஷ்யூனா அது கன்வெர்ட் பண்ணி போறப்போ சில தியேட்டர்ஸ்ல சில ப்ராப்ளம்ஸ் உருவாயிடுச்சு. நான் பார்த்த தியேட்டர்ல எங்களுக்கு ஒரு இஷ்யூ இருந்தது கேட்கறதுல ஒரு. ஆமா ஆமா அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டே அதுக்கப்புறம் தான் நாங்க போய் செக் பண்ண தியேட்டர்ல எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லாம இருந்தது. செக் எப்படின்னா வந்து ஃபைனல் மிக்சிங் செக் பண்ணுவோம், அப்புறம் கியூப்ல செக் பண்ணுவோம். கியூப்ல செக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு தியேட்டர்ல வந்து போட்டு அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நம்ம செக் பண்ண தியேட்டர் வந்து வெல் எக்யூப்டு, அதனால அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, சவுண்ட் செம்ம சூப்பராக இருந்தது. சில தியேட்டர்ல வந்து அந்த பிரச்சனை வந்தது. நான் அதான் இங்கே சிட்டிலேயே சில தியேட்டர்ல வந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். இன்னைக்கு பார்த்துட்டு கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன். சொல்லுங்க அந்த தியேட்டர்ல அப்படிதான் சவுண்ட் சிஸ்டம் அப்படின்னா படுபாவில அந்த தியேட்டர் கூட்டு போயிட்டீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சவுண்ட் சிஸ்டம் வந்து சில தியேட்டர்ஸ்ல இன்னும் அப்டேட் பண்ணாமலே இருக்காங்க. சில படங்களுக்கு அது பிரச்சனையா இருக்காது. இங்க மேக்ஸிமம் படங்கள் வந்து சவுண்டோட அவங்க எப்படின்னா ஒரு ஃபார்மேட்லயே ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மேட்ல வர படங்களுக்கு அது பிரச்சனையா இருக்காது. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஸ்பெஷலான தியேட்டர்ஸ் நம்ம இன்னும் வந்து கவனமா அதை கொடுத்துருக்கணும்னு எனக்கு தோணுது. சக்சஸ் பீட்ல நிறைய விஷயம் பேசுங்க. எனக்கு ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ரசிச்சேன். அதாவது நீங்க விமர்சனமா நீங்க வந்து உங்களோட அன்பு, ஆதரவு, வன்மம் இது எல்லாத்தையுமே ஆற்றலா மாத்திக்கின்னு சொல்லுங்க. அன்பு ஆதரவெல்லாம் ஆற்றலா மாத்துறது ஓகே ஃபைன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த வன்மத்தை எப்படி ஆற்றலா மாத்துறது? சரி வன்மத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? வன்மம் கொட்டுறவங்களை வந்து நீங்க சண்டை போட முடியுமா? இல்ல வந்து அவங்களுக்கு எதிராக நீங்க வந்து பேசுறது மூலமா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வன்மம் விதைக்கிறவர்கள் விருப்பமே வந்து நம்மளை வீழ்த்துவது தானே. வீழ்த்து நான் வீழ்த்தப்பட வேண்டியவன் அப்படின்னு விரும்புறவங்க தானே இந்த வன்மத்தை வந்து வைக்கிறவங்க. ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நேர்மையான விமர்சனங்களை எதிர்கொள்வதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த படைப்பு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இந்த படைப்பு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கிற டெக்ஸ்ட் மூலமாகவே நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இந்த படைப்பை ஏன் நீங்கள் வந்து பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா படைப்புகளும் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது எந்த கட்டாயமும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை இருக்குது. ரசனையின் அடிப்படையில் வந்து சில படங்கள் பிடிக்காம போகிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஆனால் படமே பார்க்காம பிடிக்குதுன்னு எழுதுறதுக்கும், படமே பார்க்காம இந்த படத்தை வந்து காலி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறதுக்கும் ஒரு மூமெண்ட்டாக செயல்பட்டது வந்து எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. இது யார் எழுதுறாங்க, ஏன் இதை பண்ணுறாங்க, ஏன் இவங்களுக்கு இவ்வளோ ஒரு கோபம் இருக்குது? அப்போ வந்து எனக்கு இந்த சமூகத்தில் நிகழ்கிற பிரச்சனையின் அடிப்படையில் நான் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறது வந்து எவ்வளோ ஒரு மோசமான எண்ணம்ன்றதை வந்து நம்ம இந்த டைமில் வந்து கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து எனக்கும் நம்ம பேசுனது தான் நினைக்கிறேன், அந்த பேப்பர் கப்பு அந்த பேப்பர் கப்பை தூக்கி போட்டு தீண்டாமை அப்படின்றது வந்து நவீனமாக ஆயிருக்கு அப்படின்றத இன்னைக்கு இருக்கிற கிராமங்களில் போனாலே இருக்கிற வந்து அங்கே இருக்கிற டீ ஷாப்பில் போனாலே இதை வந்து புரிஞ்சிக்கலாம். ஏன் அங்கே வந்து பேப்பர் கப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னு கிராமங்களில் பொதுவாக. ஆனால் இவனுக்கு வந்து அந்த இன்னைக்கு மாடர்ன் ஆயிடுச்சு, நீங்கள் ஸ்டார்பக்ஸில் போயிட்டு ஏன் பேப்பரை கொடுக்கலவோ அங்கே தீண்டாமை கடைபிடிக்கிறான், இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. ஆனால் இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா வந்து ஒரு பயங்கரமாக ஒரு சமூக நீதி அப்படி பின்னணியில் இயங்குகிற ஒரு மக்களாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. எப்படி இவங்களால வந்து இந்த எக்ஸ்டெண்டுக்கு போக முடிஞ்சது? இந்த எக்ஸ்டெண்ட்னா எப்படின்னா, இந்த ரவி கேசின் வந்தது இல்லை, அதை பார்த்துட்டு வந்து விமர்சனம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டாங்க. அது ஒரு விரசமாக இருக்குது, இப்போ பொண்ணுங்க இப்படி தான் வந்து பண்ணுவாங்களா, இப்படி தான் வந்து நான் தான் குழந்தைன்னு சொல்லுவானா? ஒரு லவ்வை, ஒரு விடுதலையை, ஒரு கொண்டாட்டத்தை, ஒரு இது உங்களால் புரிஞ்சிக்காமல் நீங்கள் அதை வந்து ஒரு மோசமாக கிரிட்டிசிசம் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களோட சிந்தனை போனதுக்கு யார் காரணம்? அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பகுத்தறிவு பிரச்சனை என்ன இருக்குதுன்றதை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. இட் இஸ் நாட் ஒன்லி லைக் நான் ஒன்லி ஒரு குரூப்பை மட்டும் பேசலை. ஸோ எனக்கு எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. லைக் வந்து எப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து இப்போ ரைட் விங்கில் இருக்கிறவங்களும் வந்து இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்னன்னா வந்து முற்போக்கா பேசுகிற இவர்களும் வந்து இப்படி இந்த அணியில் இணைஞ்சிக்கிட்டு, இப்போ நான் சமீபத்தில் பேசின வந்து அரசியல் ரீதியான எனக்கு என்னுடைய பர்சனல் இழப்பில் வந்து நான் பேசின சில கருத்துக்களை வந்து பயங்கரமாக அஃபெண்டாக எடுத்துக்கிட்டு நான் எதை பேசினாலுமே வந்து அது வந்து அரசுக்கு எதிராகவும் இங்கே இருக்கிற மக்களுக்கு எதிராகவும் மாற்றணுன்ற ஒரு யோசனை இருக்குதுல்ல, அந்த யோசனை எங்கேருந்து வருது அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, இதை நான் புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அது ஒரு இயலாமையிலேருந்து வருது.
ஸோ அந்த இயலாமையிலேருந்து வர்றத ரொம்ப அவங்களால முடியாமல் என்னை எந்த வகையிலும் அட்டாக் பண்ண முடியாமல் இருக்கிறப்போ வந்து என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு பொது வெளியில் வந்து நான் வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து சிதைக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஒரு எழுத்தை திருப்பி கொண்டு வந்து என்னை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள பார்த்துட்டு நான் ஏன் கோவப்படணும்? நான் அவங்களுக்கு மேலே பரிதாபம் தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப வந்து அதாவது என்னன்னா அவங்க ரொம்ப இயலாமையில் இருக்கிறாங்க. அந்த இயலாமை வந்து நான் பேசுகிற கருத்துக்கு எதிராக ஒரு உண்மையை பேச வேண்டிய இடத்துல அவங்களுக்கு இல்லவே இல்லை. இப்போ நான் ஒரு கருத்து பேசுகிறேன்னு வச்சுங்களேன், அதுக்கு எதிராக நீ ஒரு உண்மையை பேசலாம். ஆனால் உண்மையை பேசாமல் வந்து நீ என்ன பண்ணுறன்னா வந்து எனக்கு எதிராக ஒரு உண்மை உனக்கு கிடைக்கவே இல்லை, உடனே ஒரு பொய்யை தேடுற. பொய்யை தேடி வந்து கொண்டு வந்து இருந்தால் அந்த பொய்யை முன்னாடி வச்சுட்டு வந்து நீ வந்து என்கிட்ட பேசுகிற. லைக் எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, இந்த சப்போர்ட் இருக்குது, அந்த சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு உன்னால் நான் சொல்கிறேன், உன்னால் ஏதோ ஒரு சின்னதை நிரூபிக்க முடியுமா? எனக்கு பின்னாடி அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு முடியாது. ஏன்னா நான் ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறேன், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறேன், எனக்கு எந்த கவலையுமே இல்லை. எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பேசுகிறேன். அப்படி பேசுறது மூலமாக உனக்கு பிரச்சனை வருதுன்னா நீ வந்து உன்னுடைய அதை வந்து ரொம்ப நேர்மையாக உன்னால் எதிர்கொள்ள முடியலன்னா நீ இன்னொரு பொய்யை தேடியோ இல்லை வந்து ஒரு பொய்யான புரட்டுகளை உருவாக்குவதற்கு நீ முயற்சிக்கிறப்போ நான் உன்னை பார்த்து கவலைப்படவே மாட்டேன். நான் உன்னை பார்த்து நான் வந்து பாவம் ரொம்ப இயலாமையில் நீ செய்கிறேன்னு தான் நான் நினைப்பேன். அதனால் வந்து அந்த உன்னுடைய நீ ஒன்று யோசிக்கிறல்ல, லைக் என்னை பேச விடாமல் தடுத்துடணும்னு சொல்லிட்டு நீ ஒரு முடிவு பண்ணுறல, அதுவே ஒரு ஆற்றல் தான் நான் நினைக்கிறேன். அந்த விஷயத்தையும் அதே நேரத்தில் வந்து என் மேல் ஒரு தீவிரமாக அன்பு பொழிந்து என்னுடைய கருத்துக்களை வந்து ஏற்றுக்கிட்டு கொண்டாடுற எக்கச்சக்கமான மக்கள் இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஒன்லி தலித், நான் தலித் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. முற்போக்கான நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்காங்க, தோழர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவர்களுடைய அன்பும் எல்லாமே சேர்த்து தான் நான் என்னென்னா ஒரு ஆற்றலாக மாற்றி வந்து நான் வந்து அதை என்னுடைய அடுத்த படைப்புக்கு என்னுடைய அடுத்த இந்த மாதிரி ஸ்பீச்சுக்கு வந்து நான் வந்து பயன்படுத்திக்கிறேன் நான் வந்து சொல்கிறேன். இதை நான் பாபா சாஹேப் அம்பேத்கர் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். Or to find the perfect water. Experience water like never before. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999.